ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெயா சாரீஸ் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி மார்னிங் ரொட்டீனில் டே 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா இப்போ தான் நீங்கள் யாராவது என் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ தான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்துக்கலாம் அவ்வளோ லட்சம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து எப்போ போல் பூஜை ரொட்டீன் எல்லாமே முடிச்சுட்டு மார்னிங் வந்து பூரி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் மதியம் வெஜிடபிள் புலாவும் தான் செய்ய போகிறேனே. ஸோ அதுக்காக எல்லாம் காய் வந்து நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே நைட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு இப்போ தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பூரிக்கும் பூரி மசாலாக்கும் செய்யணும். அதே சமயம் நம்ம வெஜிடபிள் ரைஸ்க்கும் செய்யணும். அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எப்போவுமே கட் பண்ணும்போது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ரெண்டுமே ரெண்டு சைடுமே வந்து நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே ஒரே அட் அ டைமில் நம்ம தாளிப்பு போட்டுடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் குக்கரில் உருளைக்கிழங்கு அதாவது பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்ருக்கேன். அதே குக்கரில் வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் பட்டை லவங்கம் சோம்பு அந்த இதுவெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பொரியிட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். ஆனால் நான் வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து ஒன்று சேர்த்தா நெய் சேர்ப்பேன். நெய்லே செய்யும் போது ரியலாக வந்து டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை நெய் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க. ரியலாக சாப்பிட்றதுக்கு வந்து யாருமே வேணாம் எனக்கு இந்த வெஜிடபிள் ரைஸ் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து குழம்பு ஊற்றி ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஒன்று நெய் ஊற்றி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது ரியலாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து நான் குக்கரில் நெய் காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் இல்லையா, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் வந்து ஒரு துண்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட் வந்து இப்போது பூரி கிழங்குக்கும் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஒன்று அரைக்கும் போது ரெண்டும் நமக்கு யூஸ் பண்ணி அந்த மசாலா வந்து ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போது ரியலாகவே நல்லாயிருக்கும். காலையில் பூரிக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் வந்து நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ என்னென்னா யோகிக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துருக்கேன். 2 நாளாக வந்து எனக்கு ட்ராகன் ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நைட்டு தான் வாங்கிட்டு வந்தோமே. சரி வாங்கிட்டு வந்தப்போ நைட்டே ஜூஸ் போட்டு கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்ன பிறகு காலையில் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கட் பண்ணி கொண்டு அவன் தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தான். சின்ன வேலை வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது அவங்களோட ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி செய்வாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு வந்து குக்கிங் செய்யும்போது அதாவது பேரண்ட்ஸ் வந்து சமைக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுக்கும்போது அது அவங்களுக்கு அப்படியே பழக்கமாகும். அந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாகவே அவங்களே செய்வாங்க. நான் அப்படி தான் கொடுக்குறேனே. எனக்கு உருளைக்கிழங்கு உரிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி காய் கட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் யோகி எல்லாம் நல்லாவே செய்வான். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய அவன் காய் கட் பண்ணி கொடுக்குற வீடியோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன இதுவெல்லாம் போட்டிருப்பேன். அவனுக்கு வந்து ஆஃப்டர்நூன் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் இது இருக்குன்னு சொன்னான். அதனால் ஜூஸ் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு ட்ராகன் ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருக்கேனே. மதியம் வந்து அவனுக்கு வெஜிடபிள் ரைஸும் எக்கு கொடுத்துருக்கேன். மார்னிங் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு கொடுத்துருக்கேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா வந்து நார்மலாக இல்லாமல் குருமா மாதிரி செய்வோம் இல்லைங்களா, இட்லி தோசைக்கு அந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதே மசாலா எடுத்து வைக்கிறதால சேம் நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு இது தான் போட போகிறோம். ஆனால் என்னென்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் பூரி செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி எதனா இருக்குதுன்னா கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதே தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடு குக்கரில் வந்து நான் இது வச்சுருக்கேன் இல்லைங்களா, மசாலா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இது பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டோன்ட்டு காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் காயெல்லாம் வேகட்டோன்னு சொல்லிவிட்டு நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, பட்டாணியெல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்ருக்கேன். அதெல்லாம் நல்லா இது வாங்கின பிறகு நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட்டு. ஒரு ½ லெமன் போட்டுக்கோங்க. ஏன்னா லெமன் போடும்போது அந்த இஞ்சியோடைய அந்த விறுவிறுப்பு தன்மை வராது. ஸோ அதுக்காக வந்து லெமன் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் மூடி எடுத்துடலாம். நமக்கு இந்த குருமாவும் அந்த சைடு வந்து ரைஸும் சேம் ஒரு 2 நிமிஷத்தில் இதுவாகிடும். உங்களுக்கு வந்து தக்காளி வந்து வதங்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா
ஒரு சின்ன டிப்ஸ், அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதாவது நம்ம இப்போ 4 தக்காளி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து 2 தக்காளி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக வரும். அதனால் அரைச்சி ஊற்றும் போது நமக்கு வதக்கிற டைமிங்கும் லேட் ஆகும். இல்லை நம்ம சாப்பிடும்போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, தக்காளி எல்லாம் எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒதுக்காமல் இருக்கிறதுக்கு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்பும் வந்து திக்காகவும் இருக்கும், புளிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். 4 தக்காளி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 2 இல்லை 1 தக்காளி யூஸ் பண்ணாலே போதும். இந்த சைடு பார்த்திங்கன்னா யோகிக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு, குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு பார்த்தா முட்டை வச்சுருக்கேன். ஏன்னா அவருக்கு வந்து முட்டை இல்லாமல் சாப்பிடவே மாட்டார் யோகி. அதனால் அவனுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸும் முட்டையும் கொடுத்துருக்கேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி செய்ய வேண்டியது தான். என்னென்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 1 ஹவர்லேயே யாருக்கு என்ன தேவையோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்காங்களே, யாரோ ஒரு சிலர் தான் வந்து வீட்டில் இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு தனியாக லஞ்ச் செஞ்சுக்கலாம், மார்னிங் போகும்போது அவங்களுடைய டிஃபன் என்னவோ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போது காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வேலைக்கு போனால் தான். அப்படி இருக்கிற டைமில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா காலையிலேயே வந்து லஞ்சு செஞ்சிடணும், பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு கொடுத்துடணும். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ. அதாவது இந்த டிஷ்ஷு பண்ணால் இது வந்து 2த்துக்கும் சேம் அதே மசாலா அந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணும்போது ஈஸியாக வேலையும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து பண்ணுறதுல தான் இருக்குங்களே எல்லாமே. இப்போ வந்து நான் குருமாவுக்கு தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பூரி குருமாவுக்கு வந்து நம்ம நார்மலாக செய்ய போல் பூரி கிழங்கு செய்யலை, நான் வந்து குருமா பண்ணியிருக்கேன். அதனால் தேங்காய், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டு அது வரைக்கும் போட்டு அரைச்சி அதை சேர்த்து அது கொதிக்க வச்சு எடுத்தாலே சூப்பரான ஒரு பூரி கிழங்கு ரெடி ஆகிடும். இது வந்து பூரிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வந்து நான் பட்டாணியும் ஆல்ரெடி இதுக்கும் சேர்த்துருக்கேன், வெஜிடபிள் ரைஸ்க்கும் சேர்த்துருக்கேன். 2த்துக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 விசில் விட்டு தான் எடுத்துருக்கிறேனே. அதுவே தான் இப்போ போட போகிறோமே. அதனால் இதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வேலை செய்யணும். பூரிக்கிழங்குக்கு வந்து என்ன மசாலா அரைக்கணும், இது போடணும் இருக்குல்ல, அதனால் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெஜிடபிள் ரைஸா, ஓகே வெஜிடபிள் ரைஸ்க்கு என்னென்ன போட போகிறோமோ அதே தான் பூரிக்கிழங்குக்கும் குருமாக்கும் போட போகிறோம். அதனால் டைமிங் வந்து அந்தளவுக்கு எடுக்காது. காலையில் யோகிக்கு வந்து பூரி கொடுத்துட்டேன், ஜூஸும் கொடுத்தாச்சு. ஏன்னா அவனுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ஆகிடுச்சு. இப்போ யோகி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அவனுக்கு எனக்கு வந்து அவனை ரெடி பண்ணணும் அப்படின்ற, நான் போயிட்டு சமையல் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அவனை போய் ரெடி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் இங்கே குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போதே, நான் இங்கே சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போதே அவன் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுவான். அதில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனுக்கு டைமிங் மட்டும்தான், ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டு இப்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் ரெடி ஆகிட்டு வந்துடுவான். இப்போ பூரி செஞ்சு கொடுத்துட்டா அவர் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம இங்கே லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான பூரி ரெடி, வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஆஃப்டர்நூன் ட்ராகன் ஜூஸ் என்னை அடம் பிடிச்சி சண்டை போட்டு வாங்கி எனக்கு செஞ்சு கொடுக்க சொன்னால் ட்ராகன் ஜூஸ் அதுவும் ரெடி. டேஸ்ட்டாக யோகி ருசித்து சாப்பிட்டுருக்காரு ஸ்கூலுக்கு போகிற டைமில். அவசரம்னா கூட அவன் லேட்டாக வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவார். லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு ரெடி கிடைக்கடான்னு போட்டு யோகியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துடுவோமா. அவசரம் போது தான் குக்கர் கூட நம்மள வந்து சொதப்பி எடுக்கும், சரியாகவே மூடாமல். ஓகே வாங்க யோகி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். ஒருத்தர் அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் போயிட்டு பூரி ரெடி பண்ணிட வேண்டியது. காலையில் 5 மணிக்கு எழுந்து எல்லாரையும் அனுப்பி முடித்த பிறகு அப்பாடான்னு உட்கார டைம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குமே. ஏன்னா அந்த 10 நிமிஷத்துக்கு அடுத்தது வந்து நமக்கு வேலை ரெடியாக காத்துட்ருக்கோம். அந்த 10 நிமிஷம் உட்காந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது நம்மளுடைய வேலையை பார்க்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் சிம்ரன் கூட அது கொஞ்சம் விளையாடிட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் சிம்ரன் வந்து இப்போ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா அவன். அதனால் டீ குடிச்சிட்டு
நம்ம டீ குடிக்கிறதுக்கு கூட ஒரு தனி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலனா அந்த இடத்துல தான் உட்காந்து டீ குடிக்க வேண்டியதாக இருக்குமே. இன்றைக்கி வந்து லன்ச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் சாமானமும் அந்தளவுக்கு இது ஆகலை. முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போக வேண்டியது தான். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுட்டாலே வந்து வேலை வந்து சீக்கிரமாகவே குறையும். ஆனால் நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. எடுத்தது அது நமக்கா எப்போ தோணுதோ அப்போ தான் எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்க முடியுமே. ஒரு 3 டேஸாக என்னோடய ரொட்டீன் வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்ம பண்ணுற வேலையை ஒரு சின்ன ஒரு டிப்ஸால் வந்து அந்த பெரிய வேலையை கூட சின்னதாக ஒரு 2 மணி நேரத்தில் செய்கிற வேண்டிய வேலையை கூட 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம டே ஃபுல்லாக அங்கே இருக்கிறத விட மார்னிங் டிஃபன் செஞ்சுட்டு அது சாமான் அங்கேயே விட்டுட்டு மறுபடியும் லஞ்சு செய்யும்போது போயிட்டு அங்கே சாமான் தேய்ச்சிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி முடிச்சுட்டு வரும்போது நமக்கும் வந்து டைமிங் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறையவே கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம என்ன டிஷ்ஷு பண்ணால் நமக்கு எவ்வளோ டைமிங் சேவ் ஆகும் அப்படின்றது வந்து தொடர்ந்து நம்ம இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.